வெல்கம் டு எம்டி லாகர். என்னடா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு லாக போறேன்னு பாக்குறீங்களா? ஆமா மக்களே, ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அது ஒரு எப்படி சொல்றது, எனக்கு மனசா கேட்கல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அது நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு எனக்கு, என்னடா இப்படிலாம் ஸ்டாப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அது என்ன மேட்டர்னா, நிறைய ஃபுட் கடை இருக்கு. ஓகேவா, நாங்க இல்லைன்னு சொல்லல, ஏகப்பட்ட கடை இருக்கு. இல்ல வெஜ் ஆர் நான்வெஜ், இது ரெண்டு கடை தான் இங்க மேட்ரே. ஓகேவா, இப்போ நீங்க ஒரு பிரியாணி கடைக்கு போறீங்க. ஆமா, இது ஒரு டியூப் டிராவல் இது. ஓகேவா, அது என்ன மேட்டர்னா, இப்போ நீங்க பிரியாணி கடைக்கு போறீங்கன்னா ஒரு பிரியாணி எவ்வளவு வைப்பீங்க? மேக்ஸிமம் 120. இப்பெல்லாம் கேஜிகளை பிரியாணி வைக்கிறானுங்க. ஒரு கிலோ பிரியாணியே 160 ரூபா. அது மேக்ஸிமம் 2 பேர் சாப்பிடலாம். கம்மியா சாப்பிட்றாங்க, 3 பேர் சாப்பிடலாம். ஓகேவா, அந்த மாதிரி மேட்ரு. ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கினீங்களாவே அதே 120. நல்ல குவாலிட்டி தருவானுங்க. அவ்வளோ சிக்கன் போட்டு நல்லா தராங்க. ஒரு சில கடை வெறும் 100 ரூபாய் இல்ல 80 ரூபாய்க்கு தராங்க சிக்கன் ரைஸ். வேற லெவலில் தரானுங்க. ஓகேவா, ஆனா நாங்க என்ன பண்ணோம், சரி வெஜிடேரியன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு ஒன்று போனோங்க. அங்க போனா தெரிஞ்ச ஹோட்டல் தான், ஏன்னா ரெகுலரா அது எங்கிட்ட தான் இருக்கு. ஓகேவா, சரி, ஆனால் எப்பயாச்சும் அங்கே போய் சாப்பிடுவோம், ரெகுலரா போக மாட்டோம். அப்படின்னு என்ன பண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அந்த கடைக்கு நாங்கள் போனோம் சாப்பிட. சரி, கடை ஏதோ புதுசாக டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலாமே சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பரோட்டா சாப்பிடலாம் தாங்க போனோம். ஓகேவா, வெஜிடேரியன் ஹோட்டலே சரி பரோட்டா சாப்பிடலாம் சொல்லிட்டு நாங்கள் போனோம். போயிட்டு எவ்வளோ போட்டு வாங்கணும்? 4 பரோட்டா தான் வாங்கணும். எவ்வளோ? 4 பரோட்டா தான் வாங்கணும். சீரியஸாக சொல்கிறோம், டென்ஷன் ஆகிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை போட்டா செம்ம காண்டாயிடுச்சு. 4 பரோட்டா சாப்பிட்டா இவ்வளோ பில்லு போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டி, ஏசி ஜிஎஸ்டி, அது இதுன்னு சொல்லிட்டு எங்க மண்டையை குழப்பி விட்டானுங்க. சரி, தலைவன் வேற ஒரு பரோட்டா இவ்வளவுதானே இருக்கும் அப்படின்னு வேற கேட்டுலாம் போனான். கடைசியில் பார்த்தா ஏமாத்திட்டானுங்க. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் இருந்த ரேட்டு, அதாவது அவங்கள ரெஸ்டாரண்ட்டை வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரேட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேட் வச்சுட்டானுங்க. அது எங்களுக்கு தெரியாது. சரியா, நாங்கள் அதை நம்பி தான் போனோம். ஆனால் கடைசியில் பார்த்தா நாங்கள் ஏமாந்துட்டோம். ஓகேவா, டேஸ்ட் ஓகே, நல்லா இருக்கு. வெஜிடேரியன் ஹோட்டல் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். சரி, ஆனால் அதை நாங்கள் சாப்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் வெளியே ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டலுக்கு போயிருந்தோன்னா ஆளுக்கு தாராளமாக 5 பரோட்டா சாப்பிட்ருக்கலாம். ஓகேவா, 5 பரோட்டா சாப்பிட்ருக்கலாம். அது இல்லாமல் சிக்கன் கிரேவி தருவானுங்க, மட்டன் கிரேவி தருவானுங்க, அது எல்லாமே இருக்கும். ஈஸியாக சாப்பிட்டு வந்துருக்கலாம். ஆனால் 4 பரோட்டா எவ்வளோ தெரியுமா? 180 ரூபா. எவ்வளோ? 180 ரூபா. அது அந்த பரோட்டா அடிச்சு தர மாட்டானுங்க, ஒன்றும் தர மாட்டானுங்க. பரோட்டா அப்படியே போட்டு அப்படியே பிரட்டி அப்படியே கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா, அதுக்கு கொஞ்சோண்டு வெஜிடபிள் குருமா, கொஞ்சோண்டு ஆனியன். இதுல வந்து நாங்க ஏமாந்துட்டோம் நான் சொல்லவே மாட்டேன். அது ஏன் நீங்க கேட்கலாம், ஏன்டா நீ வந்து அவ்வளோ ரேட்டுக்கு அந்த கடைக்கு தான் போகணுமா, ஏன் வேற கடையே இல்லையா அப்படின்னு கேட்டுக்கலாம். அது நம்ம தலைவன்ட்டே கேளுங்க. ஏங்க, அது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். ஓகேவா, சரி இந்த மாசம் நாங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதனால அங்கே போனது. பக்கத்துல எல்லாமே நான்வெஜ். இங்க சுத்து வட்டது ஃபுல்லாக நான்வெஜ். வேளாங்கண்ணிக்கு போறான், மானு போட்டுருக்கான், அதனால பியூர் வெஜ்ல தான் சாப்பிட்டு வரான் சொல்லிட்டு போனா. ஆனா ஆப்போசிட்டானுங்க. ஒரு வாட்டி ஒரு பீச்சுக்கோ எங்கேயோ போனோம். போற வழியில ஒரு தள்ளுவண்டிகள்ல சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேங்க. 80 ரூபா தாங்க சிக்கன் ரைஸ். சீரியஸா சொல்றேன், 80 ரூபா தான். குவான்டிட்டி வேற லெவல் இருந்துச்சு, டேஸ்ட்டும் வேற லெவல் இருந்துச்சு. ஆனா நாங்க பரோட்டா, நீங்க நினைக்க அவ்வளவு பெரிய பரோட்டா, சின்ன பரோட்டா. நான் உங்களுக்கு காட்ட எவ்வளவு போட்டேன், போட்டோ வேற எடுத்து வச்சிருக்கேன் அந்த பரோட்டாவை. ஓகேவா, நாங்க வந்து பாண்டிச்சேரி வாட்டி ஒரு ட்ரிப்பு ஒன்று போனோம், பாண்டிச்சேரி ட்ரிப்புக்கு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு பரோட்டா வருதுமா, ஜஸ்ட் 5 ரூபா தாங்க. வேற லெவல் இருந்துச்சு. 5 ரூபா. என்ன சொல்றீங்கன்னா, அதுக்கு சிக்கன் குருமா கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் அது தொட்டுக்கு நாங்களும் ஸ்பெஷலாக ஒரு குருமா வாங்கணும். 180 ரூபா தான் சிக்கன் கிரேவியோட ஒரு குருமா, பெப்பர் சிக்கன். வேற லெவல் இருந்துச்சு. பரோட்டா ஜஸ்ட் 5 ரூபா தான், அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணால் சைஸ் ஒன்று தான், ஆனால் ரேட் அதிகம். ஏன்னா வெஜ்ஜி, பியூர் வெஜிடேரியன் கடை நிறைய இருக்கு. நாங்கள் ஒரு கடை தான், அதாவது சரி இந்த கடையில் தான் வெஜிடேரியன் இவ்வளோ ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 4-5 ஃபேமஸான வெஜிடேரியன் கடை இருக்குது. ஓகேவா, நாங்கள் என்ன பண்ணோம், போய் அங்கேயும் போய் சாப்பிட்டு பார்த்தோம். ஓகே, சாப்பிட்டா அதே ரேட்டு தான். எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி அதிகப்படுத்தி போட்டுடுறானுங்க. ஆனால் நான்வெஜ் ஹோட்டலில் கரெக்டான அளவுக்கு, கரெக்டான காசுக்கும் கரெக்டான சாப்பாடு பக்காவாக தரானுங்க. ஆனால் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, வெஜ்ஜு சாப்பிடுங்க, வெஜ்ஜு தான் நல்லது அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு நீங்கள் நான்வெஜ் தாராளமாக சாப்பிட்டு போயிடலாங்க. அவ்வளோ ரேட்டு வைக்கிறானுங்க. நானும் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாங்கிறேன். அது என்ன மேட்டர்னா, எல்லா வெஜ் ரெஸ்டாரண்ட்லையும் வடக்கன்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அவங்க ஆட்கள்லாம் இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. பில்லு போடுறவங்க கூட இங்கே
இந்திக்காரன் தாங்க. ஓனர் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. விடுங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் இப்படி தான் மாறிடுச்சு. பேசாமல் நீங்களும் ஓப்பன் பண்ணி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறங்க. நான் தான் யோசித்தேன் பேசாமல் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிடலான்னு. என்ன பண்ணுறது, வேறு வழியில். ஓகே, டாட்டா பை பாய். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான்வெஜ்ஜில் நீங்கள் சாப்பிட்டதுக்கும் வெஜ்ஜில் சாப்பிட்டதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்திருக்கா? ரேட்டு டிஃப்ரெண்ட்டோ இல்லை டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டோ ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லவ் யூ. பாய்.